யாரு சிட்டிங்க வேங்கமாவா ஒத்தையில நிக்க. நான் முதல் சுற்றுலயே சொன்னேன், மற்றவர்கள் பேசுகிற போது அமைதியா இருக்கிறது. நான் பேசுறப்ப பேசுனீங்கன்னா துணிச்சல் இருக்கு, தைரியம் இருக்குன்னா 1 to 1 பேசுவோம். கூட்டத்தோட சேர்ந்து கத்தக்கூடாது. வேங்கமாவா ஒத்தையில நிக்க. இல்ல இருந்தா மொத்தமா வாங்குற. தனியா வாங்க, மேடைக்கு வாங்க. யாருக்கெல்லாம் என்னென்ன பேசணுமோ இங்க வந்து பேசுங்க. இப்ப திருப்பரங்குன்றமோ நீங்கள் எந்த சர்ச்சை எடுத்தாலும் சரி, இஸ்லாமியர்கள் பேசலன்னா இஸ்லாமிய சகோதரர்கள் சரியாக சொல்லணும்னா நவம்பர் 27, 28ல நாங்களும் இதுல இருக்கோம், எங்களுக்கும் இதுல சிக்கல் இருக்குன்னு போனத வழக்கில் ஒரு தரப்பாக எடுத்துக்கொள்ளப்படவில்லை. அதே போல டிஆர்ஓ கிட்ட தர்கா சார்பாக கொடுக்கப்பட்ட பெட்டிஷன் அப்படியே தான் இருக்கு. இதையெல்லாம் விசாரிப்பதற்கு முன்பாக அவசர கதியில் தீர்ப்பு வழங்கப்பட்டதுன்றதுதான் குற்றச்சாட்டு. இன்னும் ப்ராஜெக்ட் RSSல நிறைய இருக்கு. எல்லாமே மசூதி பக்கத்துல இருக்க கோவில். அன்பு அதுலதான் அதிகமா வரும். யாரும் பார்க்கல. தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு மரபு இருக்கு. 3 பேர் பேசினாங்கல்ல, கண்ணிய குறைவாக அவங்க பேசினாங்களா? திரும்ப நான் பேசினேன்ல, அண்ணன் ரமேஷ் சேதுராமன், அண்ணன் கோவை சத்யன், அண்ணன் SG சூர்யா. இந்த பண்பாட்டை இங்க இருக்க 20 பேர் இவ்வளவு கேவலமா கெடுக்குறீங்கன்னா திருப்பரங்குன்றத்துல நீங்க எவ்வளவு மோசமா நடந்துக்குவீங்கன்றதா செய்தி. இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறது சரி, ஊருக்குள்ள 10 முகமூடு கொள்ளக்காரர் இருக்கிறது சரி. ஜெயலலிதா ஆட்சி ஒன்று நடந்திருந்தா நீதிமன்றத்தை மதித்து நீதிமன்றம் என்ன சொல்லுச்சோ அதை செஞ்சிருப்பாங்க. இப்படியே பேசிட்டு இருந்தா ஊசி எடுத்து உள்நாக்கிலே குத்திடுவோம். உச்ச நீதிமன்றம் சொன்னது அனைத்து வயது பெண்களும் சபரிமலைக்குள் செல்லலாம். போகும்போது கோவை சத்தியனை அழைச்சிட்டு போக சொல்லுங்க. சபரிமலைக்கு போறாருல, உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கணும்ல சார். அம்மா இருந்தா உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மதிப்பாங்கிறாருல. இப்போ ஒரு சாமி மாலை போட்டுருக்காரு, மலைக்கு போறாரு, கூட்டு போயிருங்க பாப்போம். ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். எல்லாருக்கும் மறந்து போயிடும் கோவை சத்தியன் நினைத்தாரு. எனக்கு ஞாபகம் வந்து தொலைக்குது, என்ன பண்றது? ஒரு நீதிபதியின் மருமகன் வீட்டில் கஞ்சா வைத்து இந்த நாட்டில் கைது செய்த வரலாறு ஒன்று உண்டு. அப்பொழுது முதலமைச்சராக இருந்தவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். சட்டமன்றத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொன்னது, நீதிபதிகள் சில சமயங்களில் பேசக்கூடாதவற்றையெல்லாம் நீதிமன்றங்களில் பேசுகின்றனர். இதையே நாங்கள் பேசினால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போடுவார்கள். ஆனால் நீதிபதிகள் என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அல்லது கண்டனம் தெரிவித்து நாங்கள் ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் எங்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வரும். ஆனால் நீதிபதிகள் மட்டும் நீதிமன்றங்களில் என்ன வேண்டுமானாலும் பேசலாம் என்று அன்றைக்கு சட்டமன்றத்தில் பேசியவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அதை நான் கோவை சத்தியனுக்கு அன்போடு நினைவுபடுத்துகிறேன். அதான் நான் யாரும் தெரிஞ்சு போச்சு இல்ல, அப்புறம் நான் மறுபடியும் லூசில விடு. என்றைக்குமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜாதி மதம் பார்த்து நிலைப்பாடு எடுத்ததில்லை என்பதுதான் வரல. எனக்கு அடுத்தபடியா வரப்போற செந்தில்வேல் என்ன சொல்ல நானும் சொல்லிடுறேன். புரட்சி தலைவர் அம்மாட்ட போயிட்டு ராமருக்கு அயோத்தியில கோயில் கட்டணும்னு சொல்றாங்களே, அப்ப அம்மா என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, ராமருக்கு அயோத்தியில கோயில் கட்டலாம், வேற எங்க கோயில் கட்டுவாங்க அப்படின்னு அம்மா கேட்டாங்க. அது அயோத்தி தான் சொன்னாங்களே ஒழிய அந்த மசூதி இடிச்சிட்டு கட்டுங்க நம்ம சொல்லுவோம். மிகச் சமீபத்தில் 2024 ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, போன வருஷம் ஐயா KP முனுசாமி அவர்கள் பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுத்தார். இன்னமும் வீடியோவாவே இருக்கு, எங்க வீடியோ கூட இருக்கு. நேரம் இருந்தா நான் போட்டு காட்டிடுவேன். கரசேவைக்கு செல்லுங்கள் என கட்டளையிட்டவர் ஜெயலலிதா. முதல்வராக இருந்த பொழுதே எங்களை கரசேவைக்கு செல்ல கட்டளையிட்டவர் ஜெயலலிதா என்று ஐயா KP முனுசாமி சொல்லி இருக்கிறார். கரசேவைனா என்னன்னு தெரியலன்னா உங்க பக்கத்துல இன்னைக்கு உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய SG சூர்யாட்ட கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் கரசேவைனா என்ன அர்த்தம் அப்படிங்கறத. எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே. நம்ம நாட்டில தான் TR பாலு ஐயா அவர்கள், நான் எத்தனை கோயிலை இடிச்சிருக்கேன் தெரியுமா, எனக்கு ஆனா எப்படி வாக்கு வாங்கணும்னு தெரியும்னு சொல்லுவார். பாத்துறேன்டா இன்னைக்கு 700 கோவில்களை குஜராத் முதலமைச்சராக இருந்த பொழுது மோடி இடித்திருக்கிறார் நகர விரிவாக்கத்திற்காக. விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய அகில இந்திய தலைவர் சொல்லுகிறார், அசோக் சிங்கால், லேட் அசோக் சிங்கால், a prominent VHP leader, strongly criticized Narendra Modi, then Gujarat CM, for demolishing hundreds of temples in Gujarat for development projects, calling Modi a modern day Muhammad Ghajini. Ghajini முகமதுங்கிறார் யார? மோடிய. 3400 கோவில்களுக்கு 4 ஆண்டுகளில் திருக்குட முழுக்கு நடத்திய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அரசு இந்து விரோத அரசா? பேய்க்கு பேன் பார்த்த பேப்பையில குடும்பமே மூஞ்சில காரி துப்புற அளவு கொண்டு வந்துட்டேடா. கிராம கோயில்கள் பூசாரிகள் நலவாரியத்தை தந்தவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர், அவர் ஹிந்து விரோதியா? ஓடாத திருவாரூர் தேரை ஓட வைத்தவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர், அவர் ஹிந்து விரோதியா? என்ன நியாயம்? வந்து இடிச்சேன்னு வச்சுக்க, குடிச்சல கொப்பளிச்சிருவாரு. கூட்டுப்படா. குடமுழுக்கு பண்ணன்னு சொல்றாங்க. ஐயா, குடமுழுக்கு பண்ணதுல எவ்வளவு அரசு கொடுத்த பணம், எவ்வளவு இந்த கோவில்களில் இருந்தே சுரண்டப்பட்ட பணம், எவ்வளவு பக்தர்களிடம் வாங்கப்பட்ட பணம், இதையெல்லாம் தாண்டி அரசு தனியாக ஒதுக்கீடு செய்யப்பட்டு செலவு செய்யப்பட்டிருக்குங்கிறத சொல்லுங்க புரியா? இப்ப பாருங்க நீங்க கோவில்களின் நிதியை பற்றி நீதிமன்றத்துல அபிடேவிட் தாக்கல் பண்ணிருக்காங்க. சிதம்பரம் நடராஜர் கோயில், தீட்சிதர்கள் கோயில் 2008 ஆண்டு முதல் 2014 ஆண்டு வரையில் இந்து சமய அறநிலைய
அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டுல அந்த கோயில் இருந்துச்சு. அப்ப பக்தர்களின் காணிக்கை மூலம் ஆண்டுக்கு எவ்வளவு வந்திருக்கு தெரியுமா? 3 கோடி ரூபாய் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தீட்சிதர்கள் பொறுப்புக்கு நீதிமன்ற உத்தரவினால் தீட்சிதர்கள் பொறுப்புக்கு தீட்சிதர்கள் பொறுப்புக்கு போனதுக்கு அப்புறம் ஆண்டுக்கு 3 கோடி ரூபாய் வருமானம் வந்துச்சு. கணக்கு காட்டுது அறநிலையத்துறை. தீட்சிதர்கள் எவ்வளவு கணக்கு காட்டினாங்க தெரியுமா? 2 லட்சம் ரூபாய் தாங்க வருது. இவர் சொல்றாருல நிதி முறைகேடுன்னு, அதுக்காக அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு மானம் கட்ட அயோக்கிய பள்ளிலாம் குழப்பத்தை புழுத்த வழியலாம். இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? உங்க வாழ்க்கையில மத கலவரத்தை நேர்ல பார்த்த அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்கு? இங்க இருக்கிற 100 பேர்ல 2 பேருக்கு நானும் கை தூக்கிடுறேன். கோவையில 1998 பிப்ரவரி 14 டமார்னு ஒரு குண்டு வெடிக்குது. ஏன்னா 98 திராவிட முன்னேற்ற கழகம் அப்ப இருக்கும்போது தானே குண்டு வெடிச்சது. நீங்கள் யாரேனும் மத கலவரத்தை பார்த்திருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டார். கோவை கலவரத்தை சுட்டிக்காட்டினார். நான் தென் மாவட்டத்தைச் சேர்ந்தவன், நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்தவன், என் அருகில் தான் கன்னியாகுமரி மாவட்டம் இருக்கிறது. மண்டைக்காடு கலவரத்தை பற்றி நாம் பேசுவோமா? 46 முறை துப்பாக்கி சூடு நடந்ததே, ஏராளமான பேர் கொல்லப்பட்டார்களே. அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தவர் யார்? ஐயா எம்ஜிஆரா இல்லையா? உள்ளுக்குள்ள உறுத்தல பொறம்போ அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி. கிட்டத்தட்ட 16 இயக்கங்கள் 16 இயக்கங்கள் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக், வைகை நதி மக்கள் இயக்கம், வெள்ளாளர் முன்னேற்ற கழகம், அனைத்து பிள்ளைமார் முதலியார் சங்கம், திருப்பரங்குன்றம் வெள்ளாளர் இளைஞர் முன்னேற்ற சங்கம், தமிழ்நாடு யாதவ மகாசபா, தமிழ்நாடு சைவ வெள்ளாளர் சங்கம், அகில இந்திய பிறைமலை கல்லர் உறவின்முறை நலசங்கம், இது போன்ற 16 இயக்கங்கள் நாளைக்கு உண்ணாவிரதத்துல உட்கார போறாங்க திருப்பரங்குன்றம் கிராமத்துல. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லியா? இந்த சமூகங்களை சேர்ந்தவர்கள் அங்க வந்து போராட்டம் பண்ண போறாங்கன்னு. அந்த சமூகங்களை சேர்ந்தவர்கள் தான் கோயிலுக்குள்ள போய் அர்ச்சகர் ஆகிறதுக்கு எங்களுக்கு ஆசையா இருக்கு, விருப்பமா இருக்குன்னு சொல்றாங்க. இவங்க ஏத்துக்கிறாங்களா? ஏத்துக்கிறீங்களா? ஊம்பி 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 போய் அனைத்து இந்துக்களும், இவர் சொன்ன சமூகங்கள் உட்பட அனைத்து இந்துக்களும் அர்ச்சகராகலாம் அவர்கள் விரும்பினார், முறையாக பயிற்சி பெற்றால் என்று சட்டம் இயற்றிய அனைத்து இந்துக்களும் கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிடலான்னு ஒருத்தர் சட்டம் போடுறாரு. அவர் எப்படி ஹிந்து விரோதியா இருப்பாரு? என்ன லாஜிக்? இன்னைக்கு பாராளுமன்றத்திலும் மற்ற இடத்திலும் திமுகவினுடைய எம்பி கனிமொழி என்ன சொல்றாங்கன்னா, அது தீபத்தூணே கிடையாது, அளவுக்கள் அப்படின்னு அடுத்தது புதிதாக ஒரு பொய்யை சொல்கிறார். இங்க ஒரு குத்து, அங்க ஒரு குத்து, இங்க ஒரு ஸ்டாண்டு, அங்க ஒரு ஸ்டாண்ட், இது போன்று மாறி மாறி உண்மையை பேசுவதற்கு கூட பயப்படக்கூடிய ஒரு அரசாங்கமாக திமுக அரசாங்கம் இங்க இருக்கின்றது நம்ம பாக்குறோம். இல்லையே, ஊருக்குள்ள வேற விதமா பேசி கேள்விப்பட்டனே. என்ன கேள்விப்பட்ட? சகோதரி கனிமொழி அவர்கள் மாத்தி மாத்தி பேசுறாங்க அப்படின்னு சொன்னார். மாத்தி மாத்தி பேசுறது யாரு அப்படின்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். அதாவது நீதிமன்றத்துல ராமர் கோயில் விவகாரத்தை வைத்து இவங்க என்னெல்லாம் அரசியல் பண்ணாங்கன்னு தெரியும். ராமர் கோயில் விவகாரத்தை பற்றி நாடாளுமன்றத்தில் விவாதம் வருகிறது. ஒன்றிய அமைச்சர், பாரதிய ஜனதா கட்சியின் அமைச்சர் நாடாளுமன்றத்தில் சொன்ன வாதம், அங்கே இருப்பது ராமர் பாலம்தான் என்பதை எங்களால் உறுதியாக சொல்ல முடியாது, அது ஒரு மணல் திட்டு என்று சொன்னவர் உங்களுடைய மரியாதைக்குரிய ஒன்றிய அமைச்சர் ஜிதேந்திர பிரசாத் நாடாளுமன்றத்தில் பதிவு செய்தார். ஆனா வெளியில நீங்க என்ன சொன்னீங்க? அது மணல் திட்டு. ராமர் ஒரு பாலம் கட்டியதற்கு ஏதேனும் ஆதாரம் இருக்கிறதா என்று முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கேட்டவுடன் நீங்க என்ன சொன்னீங்க? ஐயோ, எங்கள் மதத்தை புண்படுத்தி விட்டார்கள், ஹிந்து விரோதியே அப்படின்னு நீங்க கலைஞர். இப்ப ஜிதேந்திர பிரசாத் யார்? சொல்லுங்க. என்ன ஐயா, என்னாச்சு? வாட்ஸ் கோயிங் ஆன்? அரங்கனார குரங்கனார் ஆகிட்டான். உங்களுக்கு வேணும்ன்ற தீர்ப்பை ஒரு நீதிபதி கொடுத்துட்டாருன்னா அவர் நல்லவர், வேணான்ற ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாங்கன்னா கெட்டவங்க. இவ்வளவுதான். திமுகவுல மாவட்ட செயலாளரா இருந்த ரத்னவேல் பாண்டியன் என்கின்ற ஒரு அரசியல்வாதி பிற்காலத்துல உயர் நீதிமன்றத்துக்கு போய், பிற்காலத்துல உச்ச நீதிமன்றத்துக்கு போய் நீதிபதியா இருந்த வரலாறுகளையும் நம்ம பார்த்திருக்கோம். நீதிபதிகள் பல்வேறு கட்சிகள்ல வழக்கறிஞர்களாக இருந்தவர்கள் பின்னாட்களில் நீதிபதி ஆவார்கள், அதுல மாற்று கருத்துல. அவர் சொன்ன மாதிரி ரத்னவேல் பாண்டியன் இருந்திருக்கலாம். ஆனா நீதிபதியா இருந்துட்டு ஓய்வு பெற்ற பிறகு ஒரு கட்சியில மாவட்ட செயலாளர் போய் ஆகிற மாதிரி வேலை செய்யக்கூடாதுங்கிறத நாங்க சொல்றோம். தம்பி சொல்லுடா. இரியா, எல்லாம் ஒரு ரீசனோட தான் போய்கிட்டு இருக்கேன். என்னடா பெரிய ரீசன்? அயோத்தி வழக்குல ஒரு தீர்ப்பு வந்துச்சு, திருப்பரங்குன்றம் வழக்குக்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு, மேல்முறையீடு போக இருக்கட்டும். இப்ப அயோத்தி வழக்குல 5 நீதிபதிகள் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. 5 நீதிபதிகள் இப்ப என்ன பண்றாங்கிறது மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுல தீர்ப்பு கொடுத்த ஒரு நீதிபதி ரஞ்சன் கோகாய் மாநிலங்களவை உறுப்பினர் ஆயிட்டார். அடுத்தவர் நீதிபதி சாத் அரவிந்த் பாப்டே, அவர் என்ன ஆயிட்டார்னா மகாராஷ்டிரா தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தின் வேந்தர். அடுத்தவர் இன்னொருத்தர் அசோக் பூஷன், அவர் என்ன ஆயிட்டார்னா சட்ட மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தின் தலைவர். இன்னொருத்தர் வந்து அப்துல் நசீர், அவர் என்ன பண்ணிட்டாரு ஆந்திர பிரதேச ஆளுநர். தீர்ப்பு கொடுத்தவங்க எல்லாம் என்ன ஆயிடுறாங்க? கொஞ்ச நாள் தீர்ப்பு கொடுக்குறாங்க, தீர்ப்பு கொடுத்துட்டு வெளியில போய் என்ன ஆயிடுறாங்க? கவர்னர் ஆயிடுறாங்க, ஆளுநர் ஆயிடுறாங்க, நீதிபதி ஆயிடுறாங்க. எல்லா கட்சியிலையும்
பொறியாளர் அணி இருக்கும், வழக்கறிஞர் அணி இருக்கும், திமுக மாற்றுத்திறனாளிகள் அணி வரைக்கும் உருவாக்கி இருக்கிறோம் எல்லாருக்கும் வேணும்னு. நீதிபதிகள் அணின்னு ஒரு கட்சியில வந்துருச்சோன்னு எங்களுக்கு பயமா இருக்கு. இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறது சரி, ஊருக்குள்ள 10 முகமூடு கொள்ளக்காரர் இருக்கிறது சரி. இப்போ இவங்க பேசும்போது எவ்வளவு விஷயங்கள் பேசுறாங்க பாரு. கல்வி வேணுமா, கலவரம் வேணுமா? கடந்த 5 ஆண்டுகள் இவர்கள் சொல்லக்கூடிய திமுக ஆட்சியில தான் 4500 அரசு பள்ளிகளுக்கு முதல்வரே இல்ல. இதுதான் நீங்க கல்வியை ரொம்ப அழகா வளர்த்துட்டீங்க அப்படின்றது எங்களுடைய வாதமா இருக்கு. எனக்கு மர்டர் பண்றதெல்லாம் பவுடர் அடிக்கிற மாதிரி இன்னைக்கு எப்படி அடிக்கிறேன்னு பாரு. கல்வியில ஏதோ தமிழ்நாடு பின்தங்கி விட்டது, இதுதான் இவர்கள் சாதனைனாரு. திருப்பியும் சொல்றேன், எங்களுக்கு வெப்பன் சப்ளை நீங்க தான் சார், நாங்க இல்ல. ஒன்றிய அரசு பல்கலைக்கழகத்தினுடைய UGC கொடுத்திருக்காங்க. இந்தியாவில் தலை சிறந்த உயர் கல்வி நிறுவனங்களில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது. 17 உயர்கல்வி நிறுவனங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தது. சொன்னது உங்களுடைய ஒன்றிய அரசு. அடங்கப்பா, அட பாவி, உலகமே நாறுதேடா. இந்த வாயை வச்சுட்டு எப்படா நீ வாடுற? இந்தியாவிலேயே பெண்கள் அதிகமாக உயர்கல்வியில், அதுவும் PhD அப்ளை பண்றதுல முதலிடம் தமிழ்நாடு. எல்லாமே நாங்க சொன்னது இல்ல, நீங்க கொடுக்கிற சர்டிபிகேட் தான். அப்ப நீங்க பொய் சர்டிபிகேட் கொடுக்கலாம்னு எனக்கு தெரியல. என்ன பங்காளி வெட்டுப்புலே, காளமாடு மாதிரி சீரி பாய்வியா, என்ன ஆச்சு? காலமாடு மாதிரி இருந்த என்ன கொழுப்பு அடக்கி வாண்டி மாடு ஆகிட்டானுங்க. ஆர்குமெண்ட்ஸ் இங்க வைக்கிறாங்க இல்லையா, இதே கோர்ட்ல வச்சிருந்தாங்கன்னா கேஸ் ஜெயிச்சிருப்பாங்க. அங்க போய் சும்மா உட்கார்ந்துட்டு டிவியா வந்து நீங்க ஆர்குமெண்ட்ஸ் வைக்கிறதுனால ஒண்ணுமே நடக்க போறது இல்ல. ஆமா, கோவம் வந்துருச்சு. சரியா, இவங்க வாதாடல, அதனால தோத்துட்டாங்க. நாங்க நல்லா வாதாடி நிறைவா வாதாடின பிறகு ஒரு தீர்ப்பு வந்துச்சு. அயோத்தியில் ராமர் கோவில் இருந்ததற்கான எந்த சான்றுகளும் இல்லை. யார் நீதிபதி சொல்றார்? தொல்லியல் துறை. அங்கே பாபருக்கு மசூதி இருந்தது என்பது, பாபர் மசூதி கட்டினார் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மசூதியில் தொழுகை நடந்தது என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மசூதியை இடித்தது தேச விரோத செயல். நீதிபதி சொல்றார். அப்ப அங்க கோயில் இருந்தது நிரூபிக்கப்படல, மசூதி கட்டினது நிரூபிக்கப்பட்டுச்சு, அதை இடிச்சது தேச விரோத செயல். எல்லாமே எங்களுடைய வாதங்களின் அடிப்படையில் நிரூபிக்கப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் ஏத்துக்கிட்ட ஜட்ஜ் ஐயா, நீதிபதி ஐயா கடைசியா சொன்னாரு, ஆனாலும் இந்த இடத்தை அவங்களுக்கே கொடுத்துருங்க. வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்களே, எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. 4 மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுது. சாதனைன்னு சொல்லி மக்கள்கிட்ட போய் நின்று பேசுறது உங்கள்ட்ட எதுவுமே கிடையாது. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. தமிழ்நாட்டுல வளர்ச்சிக்குன்னு சொல்றதுக்கு ஸ்டாலினுக்கு ஒண்ணுமே இல்ல, அதனால இத சொல்லி வாக்கு கேக்குறாங்க. திருப்பியும் சொல்றேன், நாங்க சொல்லல, உங்க ஒன்றிய அரசு தான் சொல்லிருக்கு. இந்தியாவிலேயே பணவீக்கம் கட்டுக்குள் இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலேயே பொருளாதார வளர்ச்சியில் முதலிடம் தமிழ்நாடு. இங்க அறுபடை வீடு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் அயோத்தி இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் இருந்து எல்லாரும் வேலை தேடி இங்க வந்துட்டு இருக்காங்க. சோத்திரை அடி வாங்கியாச்சு, சேத்திரை அடி வாங்கி. முருகப்பெருமான் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வர்றான்னா அயோத்தியில ஏன் வேலை இல்ல? உங்க ஆட்சி தானே. எல்லாரும் எதுக்குங்க வர்றான்? போய் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் பாருங்க, எல்லாரும் வந்து உட்கார்றதுக்கு காரணம் இதுதான். அதனால தமிழ்நாடு தொடர்ந்து வளர்ச்சி பாதையில் தான் செல்கிறது. அதனால மாப்பு இத்தோட உங்க ரீல் ஸ்டாப். நான் உண்மையிலேயே சொல்றேன் சார், எனக்கு பயமா இருக்கு. ஆகம விதிக்கு எதிரா எதையாவது பண்ணி வச்சு நாட்டுக்கு ஏதாவது சாமி குத்தம் ஆகி போச்சுன்னா யார் சார் காப்பாத்துறது? ஆகமறிஞர் சத்தியல் முருகனார் சொல்றாரு, அது ஆகம விதிக்கு புறமானதுன்னு. ஏதாவது திடீர்னு பெருமளை கிருமலை வந்து சாமி கோவப்பட்டுச்சுன்னா என்ன சார் பண்றது? நீங்க எங்க நம்பிக்கை காப்பாத்தின லட்சணத்தை நான் சொல்றேன். எங்க ஊர்ல சொடல கோயில் ரொம்ப ஃபேமஸ். கோயில் கொடைக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி அம்மையா ஜெயலலிதா ஒரு சட்டம் போட்டாங்க, ஆடு கோழி பலியிட தடை. அது எங்க நம்பிக்கை புண்படுத்தியா இல்லையா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சரி, ஃபீல் பண்ணாத. உங்களுக்கு தோல்வியை திமுகவுக்கு புகட்டுவாங்கன்னு நயினா நாகேந்திரன் அவர்கள் குறிப்பிட்டார். அது தேர்தல் முடிவு வரட்டும். 10 தேர்தலா புகட்டிட்டு இருக்காங்க, 11ஆவது தேர்தலா உங்களுக்கு புகட்டுவாங்க, அப்ப தெரியும். நன்றி நன்றி. இந்த விஷயத்தை போய் நான் வெளியே சொன்னா என் நிலைமை யோசிச்சு பாடுறா. மத நல்லிணக்கத்தை பேணுவோம், தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதைக்கு எடுத்துச் செல்வோம். இந்த அரசு அதில் உறுதியாக துணை நிற்கும். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எல்லை சாமியாக நின்று தமிழ்நாட்டை காப்பார். அண்ணன் கோவை சத்யன் அவர்கள் நாங்க நீங்கன்னு பேசக்கூடாதுன்றாரு. மரியாதையோடு அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். முதலில் நாங்க நீங்கன்னு சொன்னது நான் கிடையாது, அவங்க தரப்புல பேசினவங்க. 2000 வருஷமா நாங்க நீங்கன்னு வந்தப்ப ஆமா நாங்க வேற பக்கம் நிக்கிறோம், 3% வேற பக்கம் நிக்கிறீங்கன்னு சொன்னது தமிழ்நாட்டினுடைய அரசியல். என்ன போக்கு எதிர்கட்சியார் என்ன நினைப்பா? நான் இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றேன். நாங்க நீங்க ஒண்ணும் இல்ல. நீ வந்து 97% மக்கள் இந்து மதத்தை நம்பக்கூடிய பெரும்பான்மை மக்கள் வீட்டுக்காரர் செத்துட்டா விதவை கோலத்தோட இருக்கணும்னு சொன்னது அந்த நீங்க. ஆரியம் விதவை மறுமணம் செய்து கொண்டால் அவர்களுக்கு உதவித்தொகை தருவோன்னது திராவிடம். அதுதான் நாங்க. என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு.
இன்னொன்னு, இடஒதுக்கீடு மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சிய ஐயா ரத்னவேல் பாண்டியன் மீது கக்குறாங்க. அதுதான் நாங்க நீங்க 27% இடஒதுக்கீடை கொடுத்ததற்காக, பெரும்பான்மை இந்துக்களுக்காக, பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட இந்துக்களுக்கு 27% ஓபிசி ரிசர்வேஷன் கொடுத்ததுக்காக மரியாதைக்குரிய பிரதமர் விபி சிங் ஆட்சியை கவிழ்த்தது நீங்க, ஆரியம் அவருக்கு சிலை வைத்தது நாங்க, திராவிடம். பாஸ் இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்கானுங்க போல இருக்கு. என்ன? எப்போ நம்மள விரட்டி அடிப்பானுங்க, இப்போ அடிச்சு விரட்டுவானுங்க போல இருக்கு. திருப்பரங்குன்றத்திற்கு வந்தால் ரொம்ப தெளிவாக கேட்டாங்க. அந்த எங்க போனாலும் கடைசியில வந்து திமுக 2026ல தோக்க போகுது. ஏங்க தோக்க போகுது? இந்துக்களையும் நீங்க இஸ்லாமியர்களையும் மோத விட்டு பாக்குறீங்க. அதுலயும் அண்ணன் கோவை சத்தியன் எனக்கே கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. எவ்வளவு பெரிய ஒரு மாநில கட்சியாக இருந்தது, இந்த ஓட்டெல்லாம் விஜய்க்கு போயிடும். அப்ப கூட உங்களுக்கு வராது, அப்ப கூட அதிமுக பக்கம் வராது. செம்ம காமெடி பண்ணுவாப்ல. நான் எங்கடா பண்ணேன்? என்ன வச்சு நீங்க தானடா காமெடி பண்ணுவீங்க? 26 தேர்தலுக்காகவா அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை, திராவிடர் கழகத்தை பொறுத்தவரை, திராவிடர் இயக்கத்தை பொறுத்தவரை அடுத்த தேர்தல் கணக்கல்ல, அடுத்த தலைமுறை கணக்கு இது. ஒண்ணுமே தெரியலையே. அடுத்த தலைமுறை இங்க இருக்கக்கூடிய இந்து சகோதரர்கள், இஸ்லாமிய சகோதரர்கள், கிறிஸ்தவர்கள் யாரா வேணா இருக்கலாம். அவங்க கிட்ட உங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டா, நானும் தோழர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தியும் தென்காசிக்கு நிகழ்ச்சிக்கு போனோம். நடந்த ரெக்கார்டு இருக்கு. அங்க ஒரு நிலம் இருக்கான், ஒரு சின்ன பையனை வச்சு வந்து பெட்டிஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய டாக்குமெண்ட் படி ஹிந்து என்ன கொடுக்குறாங்கன்னா, அங்க இடம் இருக்குங்க, கோவில் கட்டி கொடுங்கன்னு கொடுக்கல. எங்க பிள்ளைகளுக்கு அங்க ஒரு பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்க முடியுமான்னு கேக்குறாங்க. உச்சமே இல்ல. உடனே அப்ப பள்ளிக்கூடமே இல்லையா திராவிட மாடல் அரசியல் அப்படின்னு வந்துடக்கூடாது. ஏற்கனவே இருக்கிற பள்ளிக்கூடத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி கேக்குறாங்க. அதையும் தெளிவா சொல்லிடுறேன். உடனே டைட்டில் கார்டு போட்டு தென்காசியில் பள்ளிக்கூடமே இல்லையா அப்படின்னு நீங்க நீலிக்கண்ணீர் வைக்க வேண்டாம். ஏன்னு கேட்டா, உத்தரப்பிரதேசத்திலையும் குஜராத்லயும் புதிய கல்விக் கொள்கைன்ற பேர்ல பீகார் குறிப்பாக நீங்க பிள்ளைங்களை படிக்க விடாததுனால, தமிழ்நாட்டுல அந்த பீகார் குழந்தைகள் ரெட்ட ஜடைய அழகா போட்டுட்டு அரசு பள்ளி யூனிஃபார்ம் போட்டுட்டு நாங்க இங்க தாங்க வந்து படிக்கிறோம்னு சொல்றாங்க. சபாஸ் மாமா. இப்ப திருப்பரங்குன்றமோ, நீங்கள் எந்த சர்ச்சை எடுத்தாலும் சரி, இஸ்லாமியர்கள் பேசலனா, இஸ்லாமிய சகோதரர்கள் சரியாக சொல்லணும்னா நவம்பர் 27, 28ல நாங்களும் இதுல இருக்கோம், எங்களுக்கும் இதுல சிக்கல் இருக்குன்னு போனத வழக்கில் ஒரு தரப்பாக எடுத்துக்கொள்ளப்படவில்லை. அதே போல டிஆர்ஓ கிட்ட தர்கா சார்பாக கொடுக்கப்பட்ட பெட்டிஷன் அப்படியே தான் இருக்கு. இதையெல்லாம் விசாரிப்பதற்கு முன்பாக அவசர கதியில் தீர்ப்பு வழங்கப்பட்டதுன்றதுதான் குற்றச்சாட்டே. எல்லாத்தையும் தாண்டி எனக்கு தெரியாதுங்க, நான் உண்மையை ஒத்துக்கிறேன். ஏதோ சர்வாலய தீபம் டேவாம் 4ஆம் தேதி அந்த கார்த்திகை தீபம் முடிஞ்ச பிறகு அண்ணனுக்கு தெரியும், எனக்கு தெரியல, நான் ஒத்துக்கிறேன். அந்த அடுத்த நாள் இருக்குன்னு நீதிபதி சொல்றார். எந்த ஆகம விதிப்படி இந்து மக்களுடைய மனதை நீதிபதி புண்படுத்துகிறாரா? இந்துக்களுடைய மனத்தை புண்படுதுன்றாங்கல்ல, உண்மையாகவே இப்பதான் முருக பக்தர்களுக்கு புண்பட்டிருக்கு. எங்க ஏற்கனவே ஏத்திட்டாங்க, நாளைக்கு என்ன ஏத்துவன்னு கேக்குறாங்க. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. எனவே தமிழ்நாட்டில் நீங்கள் என்ன பேசினாலும் சரி, திருப்பரங்குன்றத்தை எடுத்துட்டு வந்தாலும் சரி, இன்னும் ப்ராஜெக்ட் RSSல நிறைய இருக்கு. எல்லாமே மசூதி பக்கத்துல இருக்க கோவில், அன்பு அதுலதான் அதிகமா வரும். யாரும் பார்க்கல. உண்மையாகவே இதமா இருக்கு எனக்கு. ஏன்னா என்னுடைய தீசஸ் வந்து இந்து சமய அறநிலையத்துறை பற்றி. அதுல எனக்கு இவங்களுக்கு ஏன் இவ்வளவு வருஷமா இவ்வளவு கடுப்பா இருக்கு எனக்கு புரியல. படிச்ச பிறகுதான் புரியுது. இந்து சமய அறநிலையத்துறையில கூற்ற வேலை தொடங்கி, பெருக்கிற வேலை தொடங்கி, இன்ஜினியர் தொடங்கி, கமிஷனர் வரைக்கும் who profess Hindu religion, இந்து சர்டிபிகேட் படி இல்ல, இந்து மதத்தை பின்பற்றுபவர்கள் தான் இருக்க முடியும். இப்ப உங்க கணக்கு படி இன்னைக்கு இருக்கவங்க எல்லாம் இந்துக்கள். இப்ப இந்துக்களை தான் நீங்க குறை சொல்லிட்டு இருக்கீங்களா? நீங்கள் நினைக்கக்கூடிய ஹிந்து வேறு, இந்து சமய அறநிலையத்துறையில் இருக்க ஹிந்து வேறு. அதுதான் நாங்க நீங்க. இந்த அரசியல் பிரிவினைவாத அரசியல் இல்ல. 4 தலைமுறையா படிச்சிருக்கீங்க, ஒரு தலைமுறையா கூட படிக்காம கைநாட்டா இருக்காங்களே. இந்த மக்களுக்கு முதலில் கல்வி வேணும்னு கேட்டா அது பிரிவினை என்று சொன்னால் அந்த அரசியலை தமிழ்நாட்டில் செய்வோம். இத்தனை தலைமுறையாக கோவிலை வைத்து நீங்கள் கலவர அரசியல் செய்தீர்கள். கோவில் கலவரத்திற்கானது கிடையாது, அமைதிக்கானதுன்னு சொன்னா அது பிரிவினை அரசியல் என்றால் தமிழ்நாடு அதை செய்யும். தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு மரபு இருக்கு. 3 பேர் பேசினாங்கல்ல, கண்ணிய குறைவாக அவங்க பேசினாங்களா? திரும்ப நான் பேசினல, அண்ணன் ரமேஷ் சேதுராமன், அண்ணன் கோவை சத்யன், அண்ணன் SG சூர்யா. இந்த பண்பாட்டை இங்க இருக்க 20 பேர் இவ்வளவு கேவலமா கெடுக்குறீங்கன்னா, திருப்பரங்குன்றத்துல நீங்க எவ்வளவு மோசமா நடந்துக்குவீங்கன்றதா செய்தி. இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறது சரி, ஊருக்குள்ள 10 முகமூடு கொள்ளக்காரர் இருக்கிறது சரி. ஏற்கனவே இருக்கக்கூடிய மரபை, பண்பாட்டை ஒரு பொது ஊடக விவாதத்துல நீங்க வந்து அப்படியே சரி இவங்க கொஞ்சம் இதா இருக்காங்க போல, கத்தனம்னா அமைதி ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்கல்ல. நீங்க பேச அவர் சொன்னார்ல பத்தி வைக்கிறோன்னு, இதை விட பற்றி வைக்கப்பட்ட தீதான் பெரியார் என்ற பெருநெருப்பு. அதில் மாற்று கருத்தே கிடையாது.
என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.